இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அகில உலக ஓய்வு நாள் பாடசாலை நல்வாழ்த்துக்களை பெண் மினிஸ்ட்ரீஸின் சார்பாக மறுபடியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தைகளை சிந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். அநேக கலை நிகழ்ச்சிகளை நாம் உற்சாகமாக கண்டுபிடித்திருக்கிறோம். இந்த வேளையிலும் ஒரு சில நாட்கள் நம் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நம்முடைய செவிகளை சாய்ப்பதற்கு ஆயத்தமாகும். இறை பிரசன்னத்திற்காக கண்களை மூடி நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இதற்காக நம்மை ஆண்டவர் ஏற்படுத்தினார்.
கருப்பொருளிலே இந்த நாளிலே ஒரு சில நிமிடங்கள் உங்களோடு கூட தியானிக்க நான் ஆயத்தமாகிறேன். நம்மை எதற்காக ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார்? இந்த அகில உலக ஓய்வு நாள் பாடசாலை தினம் என்கிற சிறப்பு நிகழ்வினை நிகழ்த்தின ஆசிரியர்கள், பிள்ளைகள், நாம் எதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம்? எதற்காக இப்படி ஒரு ஓய்வு நாள் பள்ளி என்று சொல்லி நாம் ஆழமாக சிந்திக்கிற பொழுது நாம் ஆண்டவருக்குள்ளாக வளருகிறோம். அதோடு மட்டுமல்ல, நாம் கனி கொடுக்கிற வாழ்க்கையை வாழ வேண்டும். அதாவது பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஆலய தொழுகையை நிறைவடைந்த பிற்பாடு அநேக காரியங்களை நாம் வேதத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம். ஆனால் நாம் அதை ஒரு குறுகிய வட்டத்தினுள்ளாய், ஆலயத்தினுள்ளாய் முடித்துவிட்டு இந்த உலகத்தினுள்ளாய் நாம் நடந்து செல்கிற பொழுது பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். ஆவியானவர் இந்த நாளிலே நம்மை பார்த்து கூறுகிறது என்னவென்றால், நீங்கள் கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காக நான் உங்களை ஏற்படுத்தினேன். எப்படி கனி கொடுப்பது என்று சொல்லி பார்க்கிற பொழுது கலாத்தியர் 5வது அதிகாரத்திலே ஆவியின் கனிகள் என்று சொல்லி 9 கனிகள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அன்பு என்கிற கனியிலே ஆரம்பித்து 9 கனிகள் நம்முடைய கரங்களிலே தரப்பட்டிருக்கிறது. ஆனால் அநேக வேளைகளிலே அந்த கனிகளை நாம் பிரதிபலிப்பதில்லை. ஆண்டவர் நம்மிலே எதிர்பார்ப்பது அந்த ஆவியின் கனிகள் நம்மிலிருந்து பிரதிபலிக்க வேண்டும். அன்பு செய்ய வேண்டும். நாம் சந்தோஷமாயிருப்பது போல மற்றவரை சந்தோஷப்படுத்த வேண்டும். விசுவாசத்தோடு செயல்பட வேண்டும் என்று ஆவியின் கனிகள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. எப்படி நாம் கனி கொடுப்பது என்பதை குறித்து 3 காரியங்களை வேதத்தின் அடிப்படையிலே மிக சுருக்கமாக எடுத்துக் கூற ஆசைக்கின்றேன். முதலாவதாக, நாம் கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம் என்று சொன்னால் நம்மால் நம்முடைய சுயத்தால் முடியாத காரியம். முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று சொன்னால், வேதத்திலே தியானமாக இருக்க வேண்டும். வேதத்திலே தியானமாக இருக்க வேண்டும். சங்கீதம் 1:2 வசனங்களை நாம் படிக்கிற பொழுது, துன்மார்க்கருடைய ஆலோசனை இடமாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் காரியத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து. வேதம் தெளிவாக கூறுகிறது, வேத வசனத்திலே நாம் தியானமாயிருக்கும் பொழுதுதான் நம்மால் கனி கொடுக்க முடியும். ஆனால் இன்று அநேக வேளைகளிலே நாம் வேதத்தை தியானிப்பதற்கு மறந்து போகிறோம். இதோ ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைகளை வருகிற பொழுது நம்முடைய வேதாகமங்களை எடுத்து ஆலயத்திற்கு ஏந்தி வருகிறோம். மறுபடியும் ஆலயத்திற்கு வந்துவிட்டு அதை அதே இடத்திலே வைக்கிறோம். மறுபடியும் 7 நாள் கழித்து அதை மறுபடியும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எடுத்து வருகிறோம். இவ்வாறு நாம் வாழ்ந்தால் நம்மால் கனி கொடுக்க இயலாது. இரவும் பகலும் நாம் தியானிக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 24 மணி நேரத்திலே 10 ஆண்டவருக்குரியது என்பது தசம பாகத்தில் மட்டுமல்ல, நம்முடைய நேரத்திலும் நாம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். இன்னும் வேதாகம பள்ளிக்கு கடந்து வருகிற பிள்ளைகள் வேதத்தை அதிகமாக தியானிக்க வேண்டும். காலையிலே எழுந்தவுடன் வேதத்தை நாம் படிக்க வேண்டும். இரவிலே நாம் தூங்குகிற பொழுது நாம் வேதத்தை படிக்க வேண்டும். நம்முடைய பாடசாலைகளிலேயே பாடங்களை படிப்பதற்கு முன்பதான் வேதத்தை எடுத்து ஒரு வசனமாவது படித்துவிட்டு நாம் உலக பிரகாரமான கல்விக்கு நம்மை கொடுப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஒரு கனிதருகிற ஒரு வாழ்க்கையாக மாறும். வேதத்தை நாம் அதிகமாக தியானிக்கிற பொழுது கனிகள் நம்மிடத்திலிருந்து பிரதிபலிக்கும். ஆகவே இதை கேட்கிற என் அன்பு ஜனமே, வேதத்தை நாம் தினந்தோறும் தியானித்தோம் என்று சொன்னால் நம்மிலிருந்து அநேக கனிகள் பிரதிபலிக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இரண்டாவதாக நாம் பார்க்கிற பொழுது நாம் கிறிஸ்துவோடு கூட நிலைத்திருக்க வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம்
அவர் நம்மில் நிலைத்திருக்கிற பொழுது நாம் அநேக கனிகளை கொடுக்க முடியும். ஒரு சிறிய உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மரத்தை நாம் நட்டுவிட்டு அதற்கு தேவையான உரத்தையும் தண்ணீரையும் நாம் இடவில்லை என்று சொன்னால் அது கொஞ்ச நாளிலே பட்டு போய்விடும். இல்லை, மரத்தை நட்டு வைத்திருக்கிறோம், இப்போது அந்த மரம் நன்றாக வளர்ந்திருக்கிறது, இப்போது திடீரென்று ஒரு நாள் அதில் ஒரு கனிகளும் இல்லை என்று சொன்னால் நமக்கு கோபம் அதிகமாக அந்த மரத்தை நாம் வெட்டி விடுவோம். வேதம் தெளிவாக சுட்டி காட்டுகிறது, நல்ல கனிவிடாத மரம் எல்லாம் விட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். நாம் கனி கொடுக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான். எப்படி கனி கொடுப்பது? நாம் அவரோடு கூட நிலைத்திருக்க வேண்டும். ஒரு மரம் எப்படி மண்ணோடு கூட ஒட்டி கொண்டிருக்கிறதோ, எப்படி ஒரு மீன் தண்ணீரோடு கூட ஒட்டி கொண்டிருக்கிறதோ, அதே போன்று ஒரு மனிதன் கிறிஸ்துவோடு கூட நிலைத்திருக்கிற பொழுது மாத்திரம்தான் அவன் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். யூதாஸ் காரியத்தை குறித்து நமக்கு தெரியும். இயேசுவோடு கூட உடனிருந்த சீஷன் தான். ஆனால் எப்பொழுது ஆண்டவருடைய உறவை விட்டு பிரிக்கப்பட்டானோ, எப்பொழுது பணத்திற்கு ஆசைப்பட்டு இயேசுவை காட்டிக் கொடுப்பதற்காக முற்பட்டானோ, அப்போது அவருடைய வாழ்க்கை அலங்கோலமாய் மாறிப்போனதே நம்ம எல்லோருக்கும் தெரியும். கிறிஸ்துவோடு கூட ஒட்டி கொள்கிற ஒரு வாழ்க்கை, அவரோடு கூட நாம் நிலைத்திருக்கிற பொழுது நாம் கனி கொடுக்க முடியும். இறுதியாக ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்கிறேன். வேதாகமத்திலே யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் கூறுகிறது, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாகி மிகுந்த பலனை கொடுக்கும். நாம் பாவத்திற்கு சாக வேண்டும், மனம் திரும்புகிறோம் என்று சொன்னால் அப்பொழுதுதான் நாம் கனி கொடுக்க முடியும். வேதம் தெளிவாக மத்தேயு 3:8 கூறுகிறது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். வேத வசனத்திலே நாம் தியானமாக இருக்கிற பொழுது கனி கொடுக்க முடியும். அதோடு கூட அவருடைய உறவிலே நாம் நிலை பெற்றிருக்கிற பொழுது கனி கொடுக்க முடியும். இறுதியாக பாவத்திற்கு சாகிற பொழுது, மனம் திரும்புகிற பொழுது நாம் கனி கொடுக்க முடியும். அவ்வாறு நாம் கனி கொடுக்கிற பொழுது ஆண்டவருக்கு சாட்சிகளாய், ஆண்டவருடைய சிநேகிதர்களாய், ஆண்டவருடைய சீஷர்களாய் நாம் மாற முடியும் என்று யோவான் 15ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். இதை கேட்கிற என் அன்பு சகோதரனே, ஒருவேளை நாமும் ஞாயிறு பள்ளியிலே ஆசிரியர்களாக பிள்ளைகளாக கடந்து வருகிறோம், வேதத்தை படிக்கிறோம், அதோடு கூட மாற்றுகிறவர்கள் நாம் ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் நம்மிலே ஆசைப்படுகிறார். ஆகவே நாம் வேதத்தை அதிகமாக தியானிப்போம், அவரிலே நாம் உறுதியாக நிலைத்திருப்போம், பாவத்திற்கு நாம் செத்து மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுப்போம் என்று சொன்னார். அன்று வேதாகமத்திலே முத்திரை பதித்து ஒரு யோசேப்பு கனிதரும் செடி என்று சொல்லப்பட்டது போல நாம் முத்திரை பதித்து ஒரு யோசேப்பை போல கனிதருகிற செடிகளால் நம்முடைய கனிகளினாலே அநேகர் ஆண்டவருக்குள்ளாக வருவார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நம்முடைய பேச்சிலும், நம்முடைய செயலிலும், நம்முடைய செய்கையிலும் கனிகளினாலே ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாய் வாழ்வோம். இன்னும் அநேகரை நாம் ஆண்டவருக்காக எழுப்புவோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையை